திமுக காங்கிரஸ் மேலே சரியான கடுப்பில் இருக்குது அப்படின்ட்டு இந்த செய்தி சொல்லுது. என்னன்னா, இந்த காங்கிரஸ் பிரமுகர் பிரவீன் சக்கரவர்த்தி விஜயை மக்கள் ஒரு சக்தியாக, ஒரு அரசியல் சக்தியாக கருதுகிறார்கள்னு சொல்லியிருக்காரு. எங்களை தீய சக்தின்னு சொல்றான், அந்த ஆளை பார்த்து நீ இந்த ஒரு அரசியல் சக்தின்னு சொல்லிட்டு இருக்காரு. நீங்களும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க, என்னையா நடக்கிறீங்க? அப்புறம் காங்கிரஸுக்கு கட்சி எங்கேயுமே பலமா இல்லை, எத்தனை தொகுதி சீட்டு கொடுத்தாலும் அங்கேயும் இவங்களுக்காக சேர்ந்து நம்ம தான் வேலை செய்ய வேண்டியதா இருக்கு. இப்படி வேலை செஞ்சு கஷ்டப்பட்டு இவங்களை ஜெயிக்க வைக்கணும், இவங்க ஆட்சியில பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு கேட்டுக்கிட்டு இருந்தானா என்னதான் நம்ம இதை வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறதுன்னு சொல்லிட்டு போட்டோம் அப்படின்ட்டு சிஎம் சொல்லியிருக்காருன்னு வந்திருக்கு. அப்படிலாம் அவ்வளோ ஈஸியாக விட்ட மாட்டேன். காங்கிரஸுக்கு இது தெரியும். ஒருவேளை போட்டாங்கன்னா ஐயா லொடுக்குன்னு தூக்கிடலாம்ல, அந்நியாரையும் தூக்கலாம்ல. அப்புறம் இந்த அடுத்து படிக்க போகிற நியூஸ், இதுவும் வேடனில் வந்த நியூஸ் தான், ரொம்ப முக்கியமான நியூஸ். அமைச்சர் நேரு மீது லஞ்ச ஒழிப்புத்துறையின் விசாரணை தொடங்கிவிட்டதாமே அப்படின்னு போட்டுட்டு, தேர்தல் முடியும் வரையில் அமலாக்கத்துறையின் கடிதத்துக்கு எந்த பதிலையும் கொடுக்காமல் அப்படியே இழுத்து கொண்டிருக்கத்தான் முடிவெடுத்திருந்தது ஆட்சி மேலிடம். ஆனால் நீதிமன்றம் ஆளுநர் என்று விவகாரம் செல்ல ஆரம்பித்ததும் உடல்நிலை சரியாகி மீண்டும் பொறுப்பு டிஜிபி ஆகியிருக்கும் வெங்கட்ராமன் அமலாக்கத்துறையின் கடிதத்தில் என்ன நடவடிக்கை எடுப்பது என்று கேள்வி கேட்டு தலைமைச் செயலாளருக்கு நோட் அனுப்பி விட்டாராம். இதை ஆட்சி மேலிடம் எதிர்பார்த்திருக்கவில்லை. எப்படியும் 1 மாதத்துக்கு தான் பொறுப்பு டிஜிபி பதவியில் வைத்திருக்க போகிறார்கள், அதற்குள் ஏன் வம்பு வளர்க்க வேண்டும் என்று வெங்கட்ராமன் முடிவெடுத்து விட்டார். அதனால்தான் ஆட்சி மேலிடத்தின் விருப்பத்தையும் மீறி நோட்டு வைத்து விட்டார் என்கிறார்கள். அதாவது என்னன்னா, இன்னும் 1 மாதம் தான் வச்சிருக்க போறாங்க, அதுக்கப்புறம் அருட்தந்தை வந்து விடுவார். இப்போ வெங்கட்ராமன் பொறுப்பு டிஜிபி ஆகிட்டாரா, அபய்குமார் சிங் இந்த மாதம் ரிட்டையர் ஆகிறாரா, நீங்கள் போங்க விஜிலன்ஸுக்குன்னு சொல்லிட்டு அருட்தந்தை வந்து விடுவார். இப்போதே காவல்துறையின் மிக முக்கிய முடிவுகள் எல்லாம் ஆயுதப்படை அலுவலகத்தில் தான் எடுக்கப்படுகிறது என்று காவல்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. நீதிமன்றத்தின் ஹீட்டை எதிர்கொள்ள சீனியர் அதிகாரிகள் தயாரில்லை என்பதால் நேரு மீதான ஊழல் குற்றச்சாட்டில் பூர்வாங்க விசாரணை மட்டும் தொடங்கி இருக்கிறது, இன்னும் எஃப்ஐஆர் போடப்படவில்லை அப்படின்ட்டு சொல்லியிருக்கு. அதில் என்னென்னா, இதில் இல்லாத செய்திகளை நான் சொல்கிறேன். ஒரு வெங்கட்ராமன் ஒரு சீசன்ட் ஆஃபீஸர், சிபிஐ டிவிஎஸ்சி இதெல்லாம் வேலை பார்த்தவர், பயந்த சுபாவம், அதில் ஒன்றும் மாறுபட்ட கருத்து இல்லை. ஆனால் எலெக்ஷன் நெருக்கத்தில் ஏடிஎம்கேயும் மற்ற எதிர்கட்சிகளும் இதை சும்மா விடாதுன்றது அவருக்கு நன்றாக தெரியும். திரு இன்பதுரை மற்றும் திரு தமிழ்ச்செல்வன் ஆகியோர் அந்த லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறாங்கன்றதை நம்ம ஏற்கனவே நிகழ்ச்சியில் பதிவு செய்தோம். நீதிமன்றத்துக்கும் போயிட்டாங்க. இப்போ நீதிமன்றம் அக்டோபர் மாதம் அமலாக்கத்துறை உங்களுக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கு, அந்த கடிதத்து மேலே என்ன ராஜா நடவடிக்கை எடுதுன்னு சொன்னால் நெஞ்சுவலி என்று சொல்லலாம். அதுக்கப்புறம் 24ஆம் தேதி டியூட்டிக்கு ஜாயின் பண்ணிட்டியே, அதுக்கப்புறம் என்ன ராஜா நீ பண்ணன்னு கேட்டால் என்ன பதில் சொல்லுவார்? ஸோ கோர்ட் யாருக்கு டைரக்ஷன் இஷ்யூ பண்ணோம்? முதன்மையானவருக்கா? டிஜிபி அவருக்கு. டிஜிபி தானே டைரக்ஷன் இஷ்யூ பண்ணோம். என்ன பதில் சொல்லுவார் அவர்? ஏங்க நீங்கள் நடவடிக்கை எடுக்கல, சரி நேரம் வந்து சொல்லுங்கன்னு சொல்லிட்டா, அதனால தான் சார் என்ன பண்ணலான்னு எனக்கு சொல்லுங்கள் சார் முருகானந்துக்கு ஒரு லெட்டர் வச்சார். முருகானந்தத்துக்கு தெரியும் நீதிமன்றம் என்னங்க நடவடிக்கை எடுத்துன்னு கேட்டால், இதை பாருங்கள் சார் என்ன பண்ணுறதுன்னு சிஎம் சீஃப் செக்ரட்டரி லெட்டர் எழுதிக்கிறேன் சார்னு சொல்லுவார். ராஜா நீங்கள் போங்க, நீ வா ராஜா, ஏற்கனவே இந்த ராம் சார் மேட்டில் பஞ்சாயத்தில் நீ கணவன் மனைவி ஏகப்பட்ட வேலையை பார்த்துருக்கீங்க, வா அப்படின்னு கூப்பிட்டா அந்த ஆளு சார் ஒரு என்கொயரியை போட்டு விட்ருவான் அப்படின்னு சொல்லியிருக்கார். இதில் நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா, திமுக ஆட்சியில் திமுக அமைச்சர் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரணை தொடங்கியிருக்குது. எஃப்ஐஆர் போர்டில் காப்பாற்றிலான்ட்டு நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க, இருந்தாலும் விசாரணை தொடங்கியிருக்கிறது தானே. ஸோ நீதிமன்றம் நாளைக்கு என்ன சொல்ல போகிறது என்பதை பார்க்க போகிறீர்கள். இப்போ தம்பி ரொம்ப பிரச்சனைப்பட்டுக்கிட்டு இருந்தார். நவம்பர் 4ஆவது வாரம் நீங்கள், 3ஆவது வாரம் நீங்கள், ஒன்றும் நடக்கலைன்னு. நவம்பர் 4ஆவது வாரத்துக்கு பிறகு உச்சநீதிமன்றத்திற்கு சென்று இவர்கள் ஏதாவது உருப்படியான உத்தரவை பெற்றிருக்கிறார்களாப்பா? ஏன் போகிறதில்ல? முன்னெல்லாம் லொடுக்குன்னு போவாங்களேப்பா. ரோகதியை அழையுங்கள், சித்தார்த்த உத்தரவை அழையுங்கள், கபில் சிபலை அழையுங்கள், சிங்வியை அழையுங்கள், ஏன் அங்கிட்டு போகிறதே இல்லைப்பா? அதான் சார் தெரியல. இப்போ எனக்கு உயர்நீதிமன்றம் ஜாமீன் கொடுத்தது, இதை ரத்து பண்ணணும்னு நீங்கள் உச்சநீதிமன்றம் தானே போகணும், ஏன் போக மாட்டேங்கிறீங்க? இங்கேயே சுற்றி வரீங்க. மார்ச்சுக்கு பிறகு இங்கேயும் போக முடியாது, இனி எங்கேயுமே போக முடியாது. சார் ஜூனியர் விடனில் இன்னொரு நியூஸ் விட்டுட்டீங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச டாபிக்னு நினைக்கிறேன். சொல்லுங்க. தங்கை தலைவியின் பிறந்த நாளில் இல்லம் தேடி சென்றவர்கள், வாழ்த்தியவர்கள், பேனர் வைத்தவர்கள், விளம்பரம் வெளியிட்டவர்கள் என அத்தனை நிர்வாகிகளின் பட்டியல் குறித்தும் லிஸ்ட் எடுக்கப்பட்டிருக்கிறதாம். குறிப்பாக மாநில அரசியலை நோக்கி தங்கை தலைவியை திருப்பும் விதமாக வாசகங்கள் எழுதியவர்களை கண்காணிப்பு வளையத்தில் வைத்து உளவு தரப்பு கவனிக்கிறதாம். மாநில அரசியலுக்கு வருகிற எண்ணம் உண்மையாகவே தங்கை தலைவிக்கு இருக்கிறதா என அவருக்கு நெருக்கமான ஆட்களை வைத்து துருவ தொடங்கி இருக்கிறார்களாம் உளவுத்துறையினர். நீங்கள் எங்கேயும் துருவ வேணாம், நான் சொல்கிறேன், நானே நெருக்கமான ஆள் தான், அந்த ஐடியாவில் தான் இருக்காங்க. நீங்கள் கொளுத்து போட்ட தீ தான் இங்கே இவ்வளோ தூரமாக பற்றிக்கிருக்கு, எல்லாத்தையும் புதுசாக உட்காந்துருக்கீங்க. தம்பி இங்கே பாரு, என் விருப்பத்தை நான் சொல்லலை, நீ தான் அரசியல் நல்லா கவனிக்க ஆரம்பிச்சிட்டேன். உண்மையிலே உங்களுக்கு விருப்பம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். நீ உறுதியாக இருக்குது சார். தமிழ்நாடு ஜெயில் பரவாயில்ல, சம்மரில் திகார் ஜெயில் எப்படி இருக்கும் தெரியுமா?
அப்படியா? டெல்லி ஹீட்டு, உங்களுக்கு டெல்லி ஹீட்னா என்னன்னு தெரியாது. கேள்விப்பட்டிருக்கேன். 6 மாதம் சம்மரில் இருந்துச்சு இந்த அம்மா. செய்யாத தப்புக்கு அதுக்கு உரிய ஹானரை கொடுக்கணும்ல. நீங்கள் எல்லாத்தையும் மவனுக்கே தூக்கி கொடுக்குறீங்க. சரி, டெல்லியில் கொடுத்துருக்காங்க, டெல்லியில் இந்த வேலையை பார்க்கலான்னு பார்த்தா அதில் கூட்டணி பேச்சுவார்த்தை எல்லாம் மர்மம் போய் பேசுனாருன்னா என்னதான் வேலை இந்த அம்மாவுக்கு? இப்போது 26 ஜெயிச்சிடுறீங்க, 1 மாதத்துலேயே இல்லை 3 மாதத்துலேயே உதயநிதி சிஎம் ஆக்க போகிறீங்க. இந்த அம்மாவுக்கு என்ன தான் வேலை? உதயநிதி பின்னாடி போய் நின்றுக்கணுமா? இவ்வளோ குழந்தையா பார்க்கல உங்கள் உதயநிதிக்கிட்ட போய் மற்ற மந்திரிக்கு மாதிரி கெஞ்சிட்டு நிற்கணுமா? இப்போ இதை விட்டா என்ன ஆகும்? அவங்களுக்கு வயசாகுதுல்ல. இதை விட்டா 31 தானே. 31 வரைக்கும் இவர்கள் காத்திருப்பார்களா? காலம் காத்திருக்குமா? கடைசி வரிதான் முக்கியம். இதற்கிடையில் உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கும் ஒரு வழக்கை காரணம் காட்டி அதனாலேயே தங்கை தலைவியின் சமீபத்திய நடவடிக்கைகள் கவனிக்கப்படுவதாக கிசுகிசுக்கிறார்கள் சில விஷய புள்ளிகள். இது வந்துட்டு அந்த தேர்தலில் முறைகேடா ஜெயிச்சாருன்னு சொல்லிட்டு. ஆமாம், முறைகேடுன்னு சொன்னால் தேர்தலில் போட்டியிட தடை, இனி கிடைக்காது வடை. அப்போ அந்த நேரத்தில் யார் கட்சிக்கு தலைமை தாங்கிறது, யார் முதலமைச்சர் ஆகிறதுன்ற ஒரு பிரச்சனை வரும்போது இவங்க எம்பியாக இருந்தாங்கன்னா கிடைக்காது. அதனால் இங்கே எம்எல்ஏவாக இருக்கணும். அப்போது ஒரு 40 எம்எல்ஏ உதயநிதி பின்னாடி நின்னாங்கன்னா ஒரு 60 எம்எல்ஏ அக்கா பின்னாடி நிற்க மாட்டாங்களே? அதற்குத்தான் இப்போது மாநில அரசியலில் வர வேண்டும். இப்போ தான் அமித்ஷா அவர்கள் வாழ்த்து. புரிதல்ல? நீதிபதிக்கு எதிராக பதவி நீக்க தீர்மானம் கொண்டு வந்தீங்கல்ல, இப்போ நீதிமன்றம் என்ன பண்ண போகுது? பொறுத்திருந்து பாருங்கள். ஜனநாயகன் படத்துக்கு முதல்ல ஒரு ஸ்வீட்டான செய்தி வந்தது. படம் ரிலீஸ் ஆகிடும்னு நினச்சிட்டு இருந்தோம். அப்படியே பார்த்தா டக்குன்னு டிவிஷன் பெஞ்சுக்கு போனாங்க. டிவிஷன் பெஞ்ச் வந்து அதெல்லாம் படத்தை என்ன உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் வந்து படத்தை ரிலீஸ் பண்ணுவீங்களா? அதானே சொல்லுமா. அவர் ஜட்ஜு ஒரு கேள்வி கேட்குறாருமா, கரெக்டாக இல்லையான்னு மட்டும் நீங்கள் சொல்லுங்கம்மா. இது என்னங்க இது? ரிலீஸ் டேட்டை முடிவு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் சீக்கிரம் கொடுன்னு சொல்கிறது. சர்டிஃபிகேட் கையில் இல்லாமல் எதுக்கு சார் ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணுறீங்க? சரி, பராசக்தி கூட தானே இப்படி ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணாங்க, அவங்களுக்கு இப்படி சர்டிஃபிகேட் உடனே கிடைச்சது. இது தேவையில்லாத பேச்சு. நீ தான் கோர்ட்டுக்கு வந்திருக்க. புரியுதா? சொல்லுங்கம்மா. மேலே அவங்க ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்காங்க. வேலை சொல்லுங்க. நீங்கள் இருக்கீங்களா? வேலை சொல்லுங்க. உங்களுக்கு வந்து ஃபோன் பண்ணி எங்க நான் பார்த்துக்கிறேன் அவனுங்களுக்கு எதிராக அப்படின்னு அமித்ஷா சொன்னாரே, மதிச்சிங்களா? ஏம்மா, அந்த கோழி கழுத்துன்னு சொன்னாங்களேம்மா ஒரு எம்பி ரேகா சர்மா, இங்கேருந்து கரூருக்கு போய் அனாதையா யாருமே இல்லாமல் ஐயையோ இப்படி செய்துட்டார்களேன்னு அழுதுக்குனே ஒரு வீடியோ போட்டிங்க. சரி, ரொம்ப வருத்தத்தில் இருக்காரியா? அனுப்பியா நம்ம எம்பி டீமை? ஹேமா மாலினி மேடம், சலோ கரூர் சலோ. வீடியோ வரதுக்கு முன்னாடி எம்பிலாம் வந்துட்டாங்க. கடைசியாக தானே போட்டார் வீடியோவை. சரி, உதவிக்கு வந்தாங்களா? அன்றைக்கி ரொம்ப பரிதாபமான நிலைமையில் தானே இருந்தீங்க. என்ன மாதிரி பேசுனாங்க டைலாக் ஞாபகம் இருக்கா? கோழி கழுத்துக்குள்ளே எவையா மீட்டிங் வச்சது, எவையா பர்மிஷன் கொடுத்தது? வாட் நான்சென்ஸ். அதில் ஒரு அதிகாரி, ஹூ இஸ் தட் கலெக்டர் தங்கவேல், காலிங் இதர் கேட்டாங்களா? யாருக்கா பண்ணாங்க? யாருக்கே பண்ணாங்க? ஒரு உதவி பண்ணலான்னு இவ்வளோ பெரிய கட்சி உங்களுக்கு இறங்கி வந்துங்க உதவி பண்ணுது, மதிச்சிங்களா? கையை பற்றி கொள்ளுங்கள்னு நீங்கள் கூட எத்தனை வீடியோவில் பேசுனீங்க. சொன்னேனாம்மா அன்னைக்கு? நான் சொன்னேன்னா அன்னைக்கு இப்படிலாம் நடக்கும் நான் உள்ளபடியே எதிர்பார்க்கல. நான் இந்த அளவுக்கு கோலவெறியாக இறங்குவாங்கன்றதை நான் எதிர்பார்க்கல. நான் சொல்லிடுறேன், நான் கொஞ்சம் பெருந்தன்மையாக நடந்துக்குவாங்கன்னு நினச்சேன். முந்தானத்து வரைக்கும் அதானே சொல்லிட்டு இருந்தீங்க. சிச்சி பிஜேபி இந்த படத்தை நான் எதிர்பார்க்கல. நான் சொல்கிறேன். ஆனால் அன்னைக்கு அந்த கையை பற்றி கொள்ளுங்கள் நான் சொன்னேனம்மா. இதாம்மா அரசியல். திஸ் இஸ் அன் இண்டிகேஷன். அவங்க எதுக்குமா அனுப்பணும்? அன்னைக்கு இந்த வழக்கு சிபிஐக்கு போகுமான்றது கூட தெரியாது, எப்படி வேண்டுமானாலும் போகும். அந்த நேரத்தில் கோழி கழுத்துன்னு ஒரு ஐட்டத்தை இறக்குறாங்க. நீங்கள் கப்புன்னு அந்த கோழி கழுத்தை பிடிச்சிக்கினே பறந்து போயிருக்கணும். நீங்கள் பிடிச்சி கோழி மேலே உட்காந்து போயிருக்கணும். அதுக்கு பதிலாக காங்கிரஸின் கையை பற்றி கொள்ளலான்னு பார்த்தா அவங்க 2 பக்கமும் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆமாம், ஒஸ்ட் ஃபெலோஸ். இதெல்லாம் இண்டிகேஷன். சரி, நான் சிம்பிளாக கேட்குறேன், எதற்காக பிஜேபி எம்பிக்கள் குழுவை கரூருக்கு அனுப்பி திமுக மீது மொத்த பழியையும் சுமத்த வேண்டும்? இங்கே வாராஜான்றதுக்கு தான். கரெக்டா? பாசிசபாஜ் அப்படி. நீங்கள் காங்கிரஸே நாங்கள் செல்லாக பிரிச்சுக்கிட்டு இருக்கோம். காங்கிரஸில் ராகுல் காந்தி, கார்கே அண்ட் பிரியங்கா காந்தியை தவிர அங்கே இருக்கிறவங்க அத்தனை பேரும் பிஜேபிக்கு ஆதரவாக அங்கே உட்காந்துக்கிட்டே பேசிகிட்டு இருக்காங்க. ஹாய், அங்கே உட்காந்துக்கிட்டு இங்கே கை காட்டியிருக்கேன் ஹாய் அப்படின்னு. நீங்கள் அவங்க உங்களை காப்பாற்றிடுவாங்கன்ட்டு எகத்தளமாக இருந்தீங்க. நடுவில் நான் நடந்ததை சொல்கிறேன் மாலதி. தெர் வர் செவரல் அட்டம்ப்ட்ஸ் டு ரீச் அவுட் டு விஜய். ஃபோனை எடுத்து பேசி இல்லைங்க அப்புறம் பார்க்கலாங்கன்னு ஏதாவது சொல்லியிருக்கலாம். ஃபோனே எடுக்கிறது இல்லை. யார் தடுத்தது சொல்லு? ஜான் ஆரோக்கியசாமி. ஹெல்த் கார்டு ஓகேவா? பண்ணின உடனே ஜான் ஆரோக்கியசாமி வச்சு படத்தை ரிலீஸ் பண்ணிக்கன்னு முடிவு பண்ணிட்டாங்க. எந்த அளவுக்கு பிஜேபி சீரியஸாக இருக்குன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணுன்னா, கிட்டத்தட்ட 12 வருஷமாக இந்த கவர்மெண்ட்டோட அரசு 2வது தலைமை வழக்கறிஞராக சொலிசிட்டர் ஜெனரலாக இருப்பவர் திரு துஷார் மேத்தா. துஷார் மேத்தாவுக்கும் மோடி அவர்களுக்கும் அமித்ஷா அவர்களுக்குமான உறவு என்னவென்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால்,
குஜராத் முதல்வராக 2002 மோடி அவர்கள் இருந்தபோது நடந்த குஜராத் கலவரம் தொடர்பான வழக்கில் ஆஜராகி வாதாடியவர் தான் இந்த துஷார் மேத்தா. எத்தனை வருஷம் ஆச்சு? 23 வருஷம் நண்பர்கள். அவருக்கு நார்மலாக வக்கீலுங்களுக்கு சின்ன வீடு கீடு கொடுப்பாங்க. அமைச்சர்களை விட மிகப்பெரிய பங்களா துஷார் மேத்தாவுக்கு டெல்லியில் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இந்த சினிமா ரிலீஸ் ஆகலாமா வேணாமான்றதுக்கு துஷார் மேத்தா ஆஜராகி வாதாடுகிறார் என்றால் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டுமா வேண்டாமா? ஒரு சினிமாவுக்கு இப்படி பண்ணுறவங்க 41 பேர் இறந்த வழக்கை எப்படி விசாரிப்பார்கள்? 12ஆம் தேதி வரை போறா. அப்படி திங்கக்கிழமைமா, ரொம்ப நாள் இல்லை. அதான் நாளைக்கு ஃப்ளைட் புக் பண்ணிட்டாராம் சார், கிளம்ப போறாருலாம் வந்து. போய் தான் ராஜாகணும். அங்கே போய் கரூர் பற்றிலாம் விசாரிக்க போகிறதில்ல, கூட்டணி பற்றி தான் பேச போகிறாங்க. என்ன சொல்ல போகிறீங்க? ஓஹோ, ஃபோன் பண்ணுவீங்க, அட்டென்ட் பண்ணலன்னா கூப்பிட்டு பேசுவீங்களா? ஆமாம், கூட்டணிக்கு பேசுகிறாங்க. சிபிஐ ஆஃபீஸ்னு பார்த்தா அவங்க பாட்டு பிஜேபி ஆஃபீஸ் உட்கார. சரி, இடி ஆஃபீஸ் எந்த ஆஃபீஸு? இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸ் எந்த ஆஃபீஸு? சென்சார் போர்டு ஆஃபீஸ் எந்த ஆஃபீஸு? அப்புறம் அடுத்து இன்னும் சில ஐட்டங்கள் இருக்குது, சொல்ல வேணான்னு பார்க்குறேன். விஜய் என்ன தெரியுமா சொல்லுவாரு? வழக்குக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை, இதையெல்லாம் என்னிடம் கேட்காதீர்கள். அது மாதிரி ஜனநாயகன் படத்துக்கு சொல்லியிருக்கணுமா வேணாமா? சரத்பவாரை ஒரு முறை அமலாக்கத்துறை விசாரித்தது. விசாரணைக்கு அடைக்கிறாங்க, நியூஸ் அவங்க லீக் பண்ணுறாங்க, வேணுங்க தான் எப்போ பார்த்தாலும் பண்ணுவாங்க. கரெக்டாக அசம்பிளி எலெக்ஷனுக்கு கொஞ்சம் முன்னாடி சம்மன் வரல. ஆனால் ஏதோ ஒரு வழக்கு, இது இந்த அஜித் பவர் வழக்கில் தான் அவரை விசாரிக்கிறாங்கன்னு சொல்லிட்டாங்க. சரத்பவார் என்ன பண்ண தெரியுமா? ஒன்றும் கஷ்டப்பட, சம்மன்லாம் வேணாம் எனக்கு, நான் வர்றேன், நாளை காலையில் வர்றேன் 9 மணிக்குன்ட்டாங்க. காலையில் 6 மணிலேருந்து அமலாக்கத்துறை வாசலில் சரத்பவாரின் தொண்டர்கள் காம்பவுண்ட்லாம் ஏறி உட்காந்துட்டாங்க. இன்னும் வரட்டும். அமலாக்கத்துறை வெளியில் வந்து, சார் நாங்கள் உங்களை கூப்பிடவே இல்லை சார், எப்போ சார் கூப்பிட்டோம், வராதிங்க சார், கிட்ட இந்த ஏரியா போட்டு வராதிங்க சார் ப்ளீஸ் சார். அதான் லீட்ரு. நீங்கள் போய் சாஸ்திரி பவன் வாசலில் உட்காந்துருக்கணும், கரூர்லேயே உட்காந்துருக்கணும், விஜயகாந்த் உட்காந்துருப்பாரு. என் மக்கள், என் தொண்டர்கள் 41 பேர் கொண்டுச்சு திமுக அரசாங்கம், நான் ஹாஸ்பிட்டல் அவங்கள பார்க்காம போக மாட்டேன்னு உள்ளே போயிருந்தேன்னா சிஎம் போயிருப்பாருங்க. உங்கள் படத்தை தூக்கி போட்டு கும்மாங்குத்து குத்தின்னு இருக்கிறாங்க. ஊரில் இருக்கவன்லாம் பேசின்னு இருக்கிறான். உங்கள் எதிரி பேசுகிறாரு பிஜேபி துஷ்பிரயோகம் செய்கிறதுன்னு. ஆமா, அவங்க நைஸாக அவங்க படத்தை ரிலீஸ் பண்ணிக்கிட்டு இவர் பேசலை. அப்போ அங்கே போய் என்னென்ன பண்ணுவாங்க? 2 பேருமே காவல்துறை விசாரணையை சந்தித்திருக்கிறீர்கள். நம்ம சேஃப் ஜோனில் இருக்கிறோம். இன்னும் ஏன் சேஃப் ஜோன்லன்னா, வந்து வண்டையே எப்படி பேசுவேன்னு தெரியும் அவங்களுக்கு. உங்களை 2 பேரும் அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா என்னென்ன பண்ண முடியும் அவங்களன்றதை நீங்கள் நேரடியாக பார்த்துருப்பீங்க. இது ஒரு சாதாரண வழக்கு, ஒரு பணம் துட்டில் போட்ட வழக்கு. இது இந்த நீலப்பட தயாரிப்பாளர் மிரட்டின குழம்பு வச்சு செஞ்சோன்ற வழக்கு. 41 பேர் செத்த வழக்குக்கு எப்படி விசாரிப்பாங்க? விளக்கு அணைச்சு விளையாடுனீங்களா?